கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை. இந்த குரு பூஜையில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த குரு பூஜையில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு நான் கதாநாயகனாக நடித்த உள்ளே செல்லாதீர்கள் இந்த படத்தோட பூஜையை ஆரம்பித்தோம். இந்த படத்தோட இயக்குனரும் இளையராஜா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர், அவங்க 2 பேரையும் கூல் சுரேஷ் கதாநாயகனாக நடிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் காமெடி பீஸுப்பா, அவன் அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி பல பேர் அவங்கள ஷூட்டிங் போக விடாமல் தடங்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கேப்டனோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு கேப்டனை மனசில் வச்சு ஷூட்டிங்கை ஆரம்பிப்போம். இந்த உல்லாச செல்லாதீர்கள் அந்த படத்தோட பூஜையை ஆரம்பிப்போம், நல்லது நடக்கும். கேப்டன் அவர்கள் எவ்வளவோ குடும்பத்திற்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஏக்தமாக ஷூட்டிங்கை முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கேப்டனோட குரு பூஜை, அன்னைக்கு தான் உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட டப்பிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இதுதாங்க, இதுதான் கேப்டன். எவ்வளோ பேருக்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு, எனக்கு விளக்கேற்றி வைக்க மாட்டாரா? அதுதான் ஏன் நான் கதாநாயகனை நடிக்க கூடாதா? அப்படி நான் உங்களுக்கு என்னங்க பண்ணேன்? அப்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? உங்களை சந்தோஷமா தானே வச்சிருந்தேன். நான் கதாநாயகனை நடிக்க கூடாதா? எனக்கு அவ்வளோ இடைச்சல்களை கொடுத்தீங்க. அப்போ நான் கவலைப்படல. கேப்டனோட பிறந்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பித்தோம், ஒரே ஷெட்யூலு ஷூட்டிங்கை முடித்தோம். இன்னைக்கு டப்பிங்கு அது வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் கேப்டனோட அன்புன்றது.